Hi friends, welcome to Kitchen Guru. நாம இன்னைக்கு பாலக்கீரை கடையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாலக்கீரை மீடியமான ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து காம்பெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி அலசி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊத்துறேன். ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய். தக்காளி பச்சை மிளகாயை அலசி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கீரையும் அதில் வச்சிடலாம். கீரை சூடாயிடுச்சுன்னா கம்மியாயிடும். எப்பயுமே கீரையை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. கீரை வேகட்டும். நம்ம கிண்டி விட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷத்தில் கீரை வெந்துடும். கீரை இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம இறக்கணும்னா அந்த சூட்லேயே கொஞ்சம் வேற இருக்கும். அதனால் நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். அடுப்பை நிறுத்துறதுக்கு முன்னாடி நம்ம பூண்டை சேர்த்துடலாம். ஒரு 20 பல் பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துடலாம். இந்த சூடே போதும். முன்னாடியே சேர்த்துட்டோம்னா பூண்டு வெந்துட்டா டேஸ்ட் இருக்காது. இப்போ நம்ம பூண்டை சேர்த்துடலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கீரை ஆறட்டும். நம்ம 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அப்புறமா நம்ம அரைக்கலாம். வேக வச்ச பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி இதை 3 முன்னாடி போட்டு நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கீரை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சோம்னா சில சமயம் பூண்டு மையாது. அதனால தான் பூண்டை ஒரு தடவை முன்னாடியே அரைச்சிக்கிட்டு அப்புறம் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கீரையை அரைக்கலாம். நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல. தேவையான அளவு உப்பு, அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கீரை மஞ்சிச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. கீரையை வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். நான் 2 தாளிக்கிற வடம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டினா கடுகு உளுத்தம்பருப்பை தாளிச்சுக்கோங்க. வடத்தை சேர்த்துடலாம். வடம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சாதான் வாசனையாக இருக்கும். வடம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாலக்கீரை கடையில் இப்போ ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.